ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மளுடைய மைவி3 அக்கௌண்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மைவி3 அக்கௌண்ட்டு கூட நம்ம ஃபஸ்ட்டே நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவில் மைவி3 எப்படி பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மைவி3 நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை எப்படி ஆட் பண்ணியிருப்போம்? செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை அங்கே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த பேங்க் டீட்டெயில்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணி வேறு பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே மெத்தடு தான், அதே ப்ராசஸிங் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய மைவி3 பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய நேம் அதுக்கு கீழேயே காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறப்போ ஃபில் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் நீங்கள் மெயிலா ஃபீமெயிலா அண்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் அட்ரஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்க. ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இப்போ புதுசாக எந்த பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் உங்கள் மைவி3 அக்கௌண்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸை இப்போ அதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ், ஹோல்டர் நேம், பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அங்கே என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடுச்சா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஃபஸ்ட்டு வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ புதுசாக நான் மாற்றிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த புதுசாக மாற்றின பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிருக்கா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 நீங்கள் சேலரி ரெக்வெஸ்ட், அதாவது உங்களுடைய அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வித்ட்ராவல் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய வித்ட்ராவல் டைமில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். மற்ற டைமில் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மந்த் 20ஆம் தேதி நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த மந்த் 21 அந்த டைமில் தான் மறுபடியும் உங்களுக்கு சேலரி வித்ட்ராவல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் சேலரி வித்ட்ராவல் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கும்போது அமௌண்ட் டாப்பில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களுடைய நியூ பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே அப்டேட் ஆகிருச்சா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்பில் காமிச்சிட்ருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண கிடையாது. பட் நிறைய பேர் நம்ம வீடியோவில் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான மெத்தடை தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மைவி3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணும்போது அவங்க அமௌண்ட் எதுவும் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. நம்ம வீடியோ பார்த்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கா அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் அமௌண்ட் எதுவும் அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.